ஸோ ஹாய்லாம் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்றது நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், என்னோட ப்ராப்பர் கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனாக வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்துட்டு ஒரு 5 years பிஃபோராகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் நான் வந்து 11th படிக்கும் போதே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்துட்டு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டான ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்து இல்லை அவ்வளோ வீடியோஸ்லாம். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பலாம் அதை பற்றி வந்து அவேர்னஸே இல்லை. ஏதோ தானோன்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் டீனேஜில் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்பராக தெரியாது. ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல் எல்லாமே வந்து பண்ணி இங்கே ஃபுல்லாக வந்து மார்க்கு அண்ட் ஆக்னீஸ் மார்க்ஸ்லாம் வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து ஒரு சில இந்த தழும்புலாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ தான் வந்து ஆக்னீஸே வர்றதை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான். பிகாஸ் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்டிங்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் என்ன யூஸ் பண்ணுறேன்னே எனக்கே தெரியாமல் நிறைய வந்து சீரம்ஸ் வாங்கியிருப்பேன். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணியிருப்பேன். ப்ராடக்ட் எப்படி பை பண்ணணுன்றது தெரியாமல் பை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஸ்கின் கேர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக ஸ்கின் கேர் என்னன்றது கற்றுக்கிட்டு ஸ்கின் கேர்னால் என்ன, நம்மளோட ஸ்கின் டைப்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னி பற்றிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து செப்பரேட்டான ஒரு வீடியோவில் வந்து போடலாம். பிகாஸ் வந்துட்டு அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வந்து நம்ம கரெக்டாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ நான் வந்துட்டு இப்போ தான் என்னோட கரெக்டான ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போது லாஸ்ட் ஒரு 6 months வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ என்னோட ஸ்கின் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. டேம் ஷோர் நீங்களும் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் சைடில் வரீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. பட் நான் நாட் ஷுர், நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்கிறதுக்கு மேபி வந்து செட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ரிசர்ச்லாம் எடுத்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து செட் ஆகுமா இல்லையான்றது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுக்குள்ளே வந்து போயிடலாம். ரொம்ப வந்து பேசிட்டேன். ஸோ இப்போ தான் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலில் வந்துட்டு நான் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஏர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் வந்து கீர்த்தனா. ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பேசிக்காக என்னன்றதுன்னு சொல்லிடுறேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 10 step 15 step அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிகினராக இருக்க சைடில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் வந்து பேசிக்காக மினிமலான ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வந்து பண்ணுங்கள். பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டும் வந்து பண்ண முடியாது பிகினராக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் பண்ணுங்கள், பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் வந்து வச்சுக்கோங்க. ஒரு கிளென்சிங், ஒரு டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும். டோனர் கூட அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் பேசிக்கான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், குட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது இருந்தாலே வந்து போதும். நம்மளோட ஸ்கின் கேர் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு நோட் மாதிரி வந்து கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்னால தான் என்னோடய ஸ்கின் டோன் இப்படி, அதாவது நான் என்னோடய ஸ்கின் வந்துட்டு இந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ராப்பராக வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணுறது உங்களோட பாடியை அண்ட் ஜங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, சுகர்ஸை வந்து கம்மி பண்ணுறது, இதெல்லாமே பண்ணனால தான் எனக்கும் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சுகர்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து குடிங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்லாம் வெளியே சாப்பிடுமா, ஹோம் குக் ஃபுட் தான் சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு இன்டேக் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆனதுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிது. நான் கிளென்சிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்ல இருந்து சலசிலிக் ஆசிட்க்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். நான் ஆல்ரெடி என்னோட கடந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோட ரிசர்ச்சில் எனக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆயிலி ஸ்கின் டைப்பில் வரவங்க எல்லாருமே வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஆயில் கண்ட்ரோல் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் மார்க்கெட்டில் தேடும்போது எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடியே. ஸோ அந்த ஆக்னீஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட ஆயில் வந்து இங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய செக்ரிகேட் ஆகும். இதுவுமே வந்து எனக்கு கம்மி பண்ணணும். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ஒரே நேரத்தில் ஒரே ப்ராடக்ட்டில் வந்து போகணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து என் கண்ணில் வந்து பட்டுச்சு. சரி ஓகே, நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து என்னோட 6th bottle சம்திங். நான் என்ன 6 months யூஸ் பண்ணுறேன். பர் மந்த்துக்கு ஒரு பாட்டில் வந்து முடிச்சாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா
2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். மார்னிங் அண்ட் நைட் 2 டைமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் தூங்கவே போவேன். ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். சில டைம்ஸ் மட்டுமே வந்து நான் 3 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் என்னோட காலேஜ் வந்து ஆஃப்டர்நூனில் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காலேஜ் வந்து கிளம்பி போவேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு இது. ஸோ அந்த வகையில் நான் ஒரு 3 டைம்ஸ் வந்து பர் டே இப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து இது ஒரு 1 மந்த் அந்த மாதிரி வந்து சாலிடாக வந்து வந்தது இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் சலாசிலிக் ஆசிட் இருக்குன்றனால என்னோட ஆக்னிஸ் எல்லாம் கம்மி பண்ணி அண்ட் வந்து என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபோம் மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் வந்து வெளியே வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது தவிர வேறு எதுவுமே இதில் பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நெடியிடுற மாதிரி இருக்காது. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மைல்டாக காமிங்கான ஃப்ரூட்டி கைண்ட் ஆஃப் ஸ்மெல் வந்து இதில் வந்து வரும். ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின்னில் இருக்க டர்ட் அண்ட் ஆயில் பொல்யூஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகி ஃபேஸ் பார்க்க ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது. ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதில் செகண்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். ஃப்ரம் டாட் அண்ட் ஷெட்லேருந்து செரமைட் ப்ளஸ் விட்டமின் சி இருக்கிற இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய 4th டியூப். ஆல்ரெடி 3 டியூப் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்துட்டு செரமைட் அண்ட் விட்டமின் சி கொடுத்துருக்காங்க. செரமைட் அண்ட் விட்டமின் சி ரெண்டுமே வந்துட்டு ஆக்னிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ வந்து ஆட் பண்ணவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சமாக வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் பிடிச்சது வந்துங்க இவங்களோட ஸ்லீக்கான ஒரு பேக்கேஜிங் தான். ஸோ ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து மெஸ்ஸி ஆகாது. ப்ராடக்ட் ஈஸியாக வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் தென் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸாவது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். உடனே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டும் உங்கள் ஸ்கின்குள்ளே போகாமல் மேலேயும் ஒரு லேயர் மாதிரி நிற்கும். ஸோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நான் சொன்னேன்ல அப்ளை பண்ணோடனே நம்மளோட ஸ்கின் மேலேயே தான் அது இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி அப்ளை பண்ணால் அது நம்ம ஸ்கின்குள்ளே செம்மையாக வந்துட்டு அப்சர்வ் ஆகும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குயிக்கான ஒரு அப்சர்வேஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்பவே வந்துட்டு ஜெல் டைப்பில் இருந்தால் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகும். அந்த மாதிரி இருக்காது. குயிக்காகவே நம்மளோட ஸ்கின்குள்ளே வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின்குள்ளே எவ்வளோ சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. சின்னதாக கூட நமக்கு வந்து ஒரு க்ரீஸினஸே இல்லை. ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர். தென் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரம் வந்து ஆக்வாலஜிக்கா. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஆக்வாலஜிக்காலேருந்து டிட் அண்ட் யூவே சன்ஸ்க்ரீன். எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலர்லலாம் இருக்குது. பட் எனக்கு அது வந்து பொதுவாகவே வந்து பிடிக்காது. பட் இது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ப்ளஸ் வந்து ஹைலரானிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அட் தி சேம் டைம் ஹைலரானிக் ஆசிட் இருக்கனால என்னோடய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்க வந்து மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப வந்துட்டு வெயில் இருக்கிற டைம்லலாம் வந்து என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக சன்ஸ்க்ரீனே வந்து அப்ளை பண்ணிடுவேன். பிகாஸ் இதில் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஹைட்ரேஷனே எனக்கு போதுன்றனால நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீனே டேரெக்டாக அப்ளை பண்ணுவேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50 அண்ட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் PA++ வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூவி ப்ரொடெக்ஷனில் இருந்துமே நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பாதுகாக்க போகுது. அதனாலேயே எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் மேஜரான ஒரு ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன். இது சுத்தமாகவே நமக்கு வந்து ஒயிட் காஸ்ட்ன்றதே இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் வந்து நம்ம பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய சன்ஸ்க்ரீன் நமக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீனே வெறுக்க வச்சிரும். ஸோ ரொம்ப க்ரீஸினஸாக இருக்கும். இல்லைனா ஒயிட் காஸ்ட் வந்து ஏதோ ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ண மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீனே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன். ஸோ நான்லாம் வந்துட்டு அப்படி தான் இதோட க்ரேஸ் ஆனேன். ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு தேவையான குவான்டிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவே வந்து போதுமான அளவு. நிறைய பேர் 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
இதுவே எனக்கு பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது எடுத்தால் கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக உங்கள் ஸ்கின் கேரை வச்சுக்கிறதே ரொம்ப 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 நல்லது. அப்போல்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கும்போது ஃபாலோ பண்ணிடுவீங்க. பட் ரொம்ப டயர்டாக நம்ம வெளியெலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு டப்புன்னு போய் படுத்துடலாம். ஸோ சொன்னல சுத்தமாகவே இந்த ஒயிட் காஸ்ட்டே இருக்காது. நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் இந்த ஒரு க்ரீஸி ஃபினிஷ் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மேஜிக் மாதிரி அப்படின்னு மறைஞ்சிரும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் இருக்குது. பட் போக போக வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு ஸோ நம்மளோட ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து மறைஞ்சிரும். மற்ற சன்ஸ்க்ரீன்லாம் போட்டோன்னே வந்துட்டு ரொம்ப வந்து ஒயிட்டாக ஆகிடும் ஃபேஸ் எல்லாம். பிளெண்ட் பண்ணி அது நம்ம ஸ்கின்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்தில் அதே நம்ம ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிக்கும். நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதே என் ஸ்கின் ஃபுல்லாக வந்துட்டு இது குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒரு செட்டிங் பவுடர் இல்லைன்னா லூஸ் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய்க்கலாம். நான் வந்து இப்படியே விட்டுருவேன். எனக்கு இதுவே வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 months வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. வேறு வீடியோ பார்க்கலாம். பாய்.